ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டூடுலோட லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். இவன் தான் டூடுல். இவன் வந்து ஒரு ஆப்ரிக்கன் லவ் பேர்டோட சிக்கு. இவனை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் டே சிக்லேருந்தே ஃபீட் பண்ணி ரைஸ் பண்ணணும். ஸோ இவன் எந்த அளவுக்கு வளர்ந்தான், இவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். சேம் டைம் ஒரு சிக்குக்கு எப்படி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சிக்குக்கு எப்படி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா வந்து பெட்ஸ்லைட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுவே எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். சிரஞ்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து அது எஃபெக்டிவாகவும் இருக்காது. ஏன்னா சிரஞ்சி அடிக்கடி போயிடும். இந்த ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஸ்பூன் கிடைக்குது. இல்லைன்ற பட்சத்துலையும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பூனை வந்து பெண்ட் பண்ணி நம்ம அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பேர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நல்லா இன்டேக் பண்ணி பழகிக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் கொடுக்கும்போது போஸ்ட் பண்ணலாம் தேவையில்ல. ஒன்ஸ் வந்து சிக்கு வந்து அந்த ஃபீடு எடுத்துருச்சுன்னா அதுக்கு பேரண்ட் வந்து பீக்கில் கொடுக்குற மாதிரியே. ஸோ அதனால் கண்டினியூவாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஃபார்முலா எப்படி ரெடி பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுடு தண்ணியில் தேவையான அளவுக்கு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவை தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே ரெடி ஆயிரும். ஸோ போர்டை மட்டும் கொஞ்சம் நல்லா சாய்ச்ச மாதிரி வச்சுக்கிட்டு, அதாவது படுத்த மாதிரி இல்லாமல் பேர்டை கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதோட பீக்கு ப்ளஸ் நோஸு இதில் ஒட்டுற அந்த ஃபீடை வந்து அப்பப்போ தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும். அது பேர்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் துணியில் வச்சு கொடுக்கும்போது அதை நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது வந்து ஈஸி தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒன் டே சிக்கெல்லாம் எடுத்து பண்ண முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சிக்குக்கு வந்து நீங்கள் ப்ரூடிங் கொடுக்கணும். அதாவது அந்த பேரண்ட்டோட ஹீட் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகும். நாங்கள் எப்படி ரைஸ் பண்ணோன்னா நாங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த பேரண்ட்லேயே கொண்டு போய் வச்சுருவோம். லக்கிலே அந்த பேரண்ட் வந்து இதை தூக்கி எதுவும் போடலை. ஏன்னா சில பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணால் அந்த சிக்கை வந்து தூக்கி வெளியே போட்டுரும். இல்லை வந்து அதுவே கொன்னுரும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ எங்ககிட்ட இருந்த பேரண்ட் அந்த மாதிரி பண்ணல அப்படின்றதால இவனும் கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகி வளர்ந்து வந்தான். அப்புறம் இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸில் கண்ணை திறக்கும் போது நாங்கள் எடுத்து நாங்களே தனியாக வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டூடுலோட ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஸோ அப்படி தான் இவனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீட் பண்ணி வளர்த்தோம். ஸோ 1 மந்த்துக்கெலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு ஃபீட் எடுக்கிறான்றது உங்களுக்கே அந்த வீடியோவில் தெரியும். அவனை பற்றின வீடியோ என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த முழு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கு. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். 1 மந்த் ஆச்சு, 2 மந்த்து, 3 மந்த்துன்னு அப்படியே வளர்ந்து வந்தான். அந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட நல்லாவே பாண்ட் ஆகிட்டான். ஸோ அதனால் திரும்ப இவனை அந்த கேஜில் விடுறதுக்கோ இல்லை கேஜ் உள்ளே வச்சு வளர்க்குறதுக்கோ எங்களுக்கு தோணல. ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே தான் இருந்தான் ஆள். ஃப்ரீ ஃப்ளைலாம் பண்ணான். வெளியில் விட்டால் நம்ம கிட்ட வர்ற அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்தான். ஸோ அதுக்கப்புறம் 6 மந்த்து, 1 இயர், 1.5 இயர் ஆகும்போது நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா இவனுக்கு வந்து ஒரு ஃபீமேல் பேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இவன் வந்து பார்த்திங்கன்னா மேலு. ஒரு ஃபீமேல் கூட பாண்ட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா நம்ம கூட இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து அவனுக்கு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பேரோட ப்ரீட் ஆனான். ஸோ அவனோட சிக்கியும் நாங்கள் பார்த்தோம். இவன் ரெகுலராக என்ன பண்ணுவான்னா இவன் கேஜை விட்டு ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுவான். ஏவேரிக்குள்ளே ஃப்ரீ ஃப்ளை பண்ணிகிட்டு இருப்பான். அன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஏவியரோட டோர் ஓப்பனில் இருந்ததில் தலைவன் பறந்து வெளியே வந்துட்டான். அங்கே இருந்த ஒரு மரத்தில் உக்காந்தான். இவன் அதிகமாக என்னோடய ஒய்ஃபோட வாய்ஸுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் கொடுப்பான், ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அப்படின்னும் போது நான் இவனை கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பறந்துட்டான். அதுக்கப்புறம் இவனை நான் எங்கே தேடியும் கிடைக்கல. ஸோ இது மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பறவைகள் வந்து வெளியே போகும்போது 90% அவங்க வந்து நம்மளோட வைல்ட் லைஃபுக்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு 10% நம்மளை மாதிரி வளர்க்கக்கூடியவங்க யார் கையிலையாவது கிடச்சி அவங்க இருந்தால் தான் உண்டு. அப்படி பார்க்கும்போது அதிகபட்சமாக இவன் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான். ஒருவேளை அந்த 10% எங்கேயாவது இருந்தான் அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.
ஆரம்பத்துலேருந்து இவனை பற்றின வீடியோ எல்லாமே எடுக்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் ஒரு சேனல் ஆரம்பித்தோன்னா அதில் இந்த வீடியோலாம் போடணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தோம். பட் ஆனால் இப்போது மிஸ்யூ டூடுன்னு தான் சொல்லணும். நீங்களும் நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்களோட அந்த செல்ல பறவைகளை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அவங்க உங்களை விட்டு பறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதையும் நான் இந்த வீடியோ மூலியமா தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.